வணக்கம். மாணவர்கள் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றிதான் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகியிருப்பார். மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக கடந்த பல நாட்களாக டெல்லியை முற்றுகையிட்டு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பின் கீழ் பல்வேறு மாணவர் அமைப்புகள் பொதுவாக நம் மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தினார். இது போன்ற போராட்டம் என்பது நாடு தழுவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற போராட்டம் நமது நாட்டில் அடிக்கடி நடந்து வருகின்றது. இதற்கு முன்பு விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட் போன்ற போராட்டங்களை நாம் பார்த்தோம். இந்த போராட்டங்களில் இருந்து மாணவர்கள் போராட்டம் எந்த வகையில் வேறுபட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மாநில உரிமைகளுக்காக மாநிலத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்த ஒரு போராட்டமாக நீண்ட நாட்கள் அனைத்து மக்களும் குழுமி இருந்து நடத்திய போராட்டம். ஸ்டெர்லைட் போராட்டம் அதே போன்ற ஒரு பகுதியில் மிக வீரியமாக அரசுக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்டம். விவசாயிகள் போராட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட மாநிலம், அதாவது ஒரு 3-4 மாநிலங்களில் மிக பெரிய அளவில் விவசாயிகள் கூடி நடத்திய ஓராண்டுகளுக்கு மேல் நடத்திய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம். அதிலிருந்து மாணவர்கள் போராட்டம் என்பது எப்படி வேறுபடுகிறது என்று கேட்டால், இது டெல்லியை தாண்டி அனைத்து மாநிலங்களிலும் மாணவர்கள் போராட்டமாக இது கிளர்ந்தெழுந்து மொத்த இந்தியாவிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய, உலக அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போராட்டமாக மாறியது. ஆகவே பாசிஸ்டுகள் பணிந்து வந்து இன்றைக்கு பதவி விலகின்ற நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். இது சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை. இந்த போராட்டத்தை ஜனநாயகத்தின் அடிப்படையில், பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தீர்ப்பதற்கு பிஜேபி அரசாங்கம் விரும்பவில்லை. மாறாக எப்போதும் போல ஒடுக்குமுறை செய்து அடக்கி ஒடுக்கி விடலாம் என்று முயற்சித்து போலீஸை வைத்து, குண்டாந்தடிகளை வைத்து அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் ஆரம்பித்து. ஆனால் அப்படி தாக்குண்ட மாணவர்கள், கைகால் முறிவுற்ற மாணவர்கள் மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு அந்த கட்டு போட்ட கையோட வந்து போராட்ட களத்தில் நின்றார்கள். ஆகவே எதற்கும் அஞ்சாமல், எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் அஞ்சாமல் மீண்டும் மீண்டும் களத்தில் இறங்கி மக்கள், மாணவர்கள் போராட்டம் என்பது வீச்சாக இவர்கள் தாக்குதல் தொடுக்க போராட்டம் என்பது இன்னும் பல மடங்கு வீரியமாக கிளர்ந்தது. தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளில் போலீஸை எதிர்கொண்டார்கள் மாணவர்கள். ஒரு கல்லூரிக்குள்ள 2 SI போறான், மாணவர்கள் சந்திக்கிறாங்க. நீ மாணவர்களை போய் பிடிச்சி இழுக்கிறான். அப்புறம் மாணவர் சொல்றார், நீ யாரு, நீ எதுக்காக உள்ள வர, இது எங்க ஏரியா, கல்லூரி வளாகத்திற்குள் போலீஸ் வருவதற்கு யார் உனக்கு அனுமதி கொடுத்தது, போலீஸ்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா என்று போலீஸை, அந்த 2 SIயும் கடுமையாக பேசி வெளியே அனுப்புறாங்க மாணவர். பல கல்லூரி வாயில்களில் பெண் மாணவிகள் போலீஸுக்கு எதிராக மூர்க்கமாக போராடுகின்றார். இப்படி போலீசின் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு எதற்கும் அஞ்சாமல், அரசின் குண்டாந்தடிகளுக்கு அஞ்சாமல் வீரமுடன் நடந்த போராட்டம் தான் இன்று இந்த பாசிஸ்டுகளை பணிய வைத்திருக்கின்றது என்று நாம் பார்க்க. அன்பார்ந்த தோழர்களே, இந்த போராட்டத்தில் இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த மாணவர் அமைப்புகள் பங்கேற்றிருக்கின்றன. பல்வேறு மார்க்சிய குழுக்களில் இருந்து மாணவர் அமைப்புகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். எமது அமைப்புகளும் தமிழ்நாட்டில் எமது அமைப்பு இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் இதில் தலையிட்டிருக்கின்றோம். பொதுவான மாணவர்கள், இளைஞர்கள், மருத்துவர்கள், மருத்துவம் படித்துக் கொண்டிருப்பவர்கள், அது சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்று அனைத்து கல்லூரி மாணவர்களும் படித்து முடித்த மாணவர்கள் கூட இதில் கலந்திருக்கின்றார்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய ஜனநாயக சக்திகளாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்புகளில் இருப்பவர்கள் எல்லாமே இதில் ஈடுபட்டார். மக்கள் அதிகார கழகம், எமது அமைப்பாகிய மக்கள் அதிகார கழகம் மதுரை, கடலூர், இன்று தூத்துக்குடி 3 இடங்களிலும் ஆர்ப்பாட்டம், ஏற்கனவே மதுரையிலையும் கடலூர்லயும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஜனநாயக சக்திகள் எல்லாம் இணைத்துக் கொண்டு நடத்தினோம். இன்று தூத்துக்குடியில் நடத்தப் போகின்றோம். அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த பகுதியில் நடக்கின்ற மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். எமது முழக்கங்கள் அங்கு போராட்ட முழக்கங்களாக போடப்பட்டது. சென்னையிலே பாலன் இல்லத்தில் அங்கே மாணவர்கள் குழுமி இருந்து தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் எமது தோழர்களும் அங்கேயே தங்கியிருந்து முழக்கங்கள் எழுப்பி போராடி வந்தார்கள். இன்று வரை போராடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் சென்று பாலன் இல்லத்தில் மாணவர்களுக்கு உணர்வு ஊற்றி பேசிவிட்டு வந்தேன். இப்படி இந்த போராட்டத்தில் மக்கள் அதிகார கழகமும் மாணவர்களுடன் உடன் இருந்து போராடி வருகின்றது. ஜனநாயக சக்திகளை இணைத்துக் கொண்டு போராடி வருகின்றது. இணையத்தில் பல்வேறு முழக்கங்களை நாங்கள் எழுப்பி வருகின்றோம். இப்படி எமது அமைப்பும் இந்த போராட்டத்தில் முழுமையாக பங்கெடுத்து எமது பங்களிப்பை செலுத்தி வருகின்றோம் தோழர்கள். ஆகவே இந்த போராட்டம் இன்னும் 2 கோரிக்கைகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த நீட் தேர்வால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்களுக்கு
ஒருவருக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றது. இரண்டாவதாக, பழிவாங்கும் நடவடிக்கை முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் போராடினார்கள் என்று கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு போடுவதோ இல்லை ஏற்கனவே வழக்கு போட்டு வைத்திருந்தாலோ அவை முழுவதும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த 2 கோரிக்கைகளை இருக்கின்றது. அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகளை வெறுமனே வாக்கரால் வாய்ப்பேச்சில் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எழுத்துப்பூர்வமாக, அதுவும் ஒரு அந்த எழுத்து என்பது செல்லுபடியாகத்தக்க வகையில் எழுத்துப்பூர்வமாக எழுதி தர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பாசிச மோடி அரசு என்பது பித்தலாட்டம் பேர்வழிகள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இப்போது கலைத்துவிட்டு அதன் பிறகு கூட முக்கியமான நபர்களை பிடித்து சிறையில் அடைப்பது, வழக்கு போடுவது என்று பழிவாங்கும் நடவடிக்கையை இவர்கள் நிச்சயம் செய்வார்கள் என்று அனுபவம் நமக்கு காட்டியிருக்கின்றது. ஆகவே இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், அதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற போராட்டம், அந்த கோரிக்கையுடன் சேர்ந்து இந்த போராட்டம் நீடித்து வருகின்றது. கண்டிப்பாக பிஜேபி பாசிச அரசு இதற்கு அடிபணிந்தே ஆக வேண்டும். ஆகவே தோழர்களே, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் விஜய் அரசு என்பது வந்துருச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பசங்க, சின்ன பசங்க, ரசிகர்கள் பசங்க பார்க்க போவாங்க, பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரிதல் கிடையாது, நம்ம அவங்கள சொல்ல முடியாது. ஆனால் மந்திரிகள் பூரா அந்த படத்தை போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வந்தவர்கள், அரசியல் நிலைமை இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம கோரிக்கையும் அதுல ஒரு கோரிக்கை தானே. நம்ம கட்சி கோரிக்கைகளை முக்கியமான கோரிக்கை நீட்டை ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாம், ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஏதாவது ஒண்ணு இந்த விஷயத்துக்கு செய்யலாம்ல. எதையுமே செய்யாம மந்திரிகள் போய், அரசியலுக்கு வந்த மந்திரிகள் போய் முதல் சீட்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேலி குத்தி, எவ்வளவு ஒரு மானக்கேடான விஷயம். இது மானக்கேடு கூட அவனால உணர முடியல. ஏன் உணர முடியலன்னா, நேற்று வரை விசிலடித்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் தான் இன்னைக்கு வந்து அமைச்சர் ஆயிட்டான். அரசியலை பற்றியோ அரசியலை பற்றியான அறிவோ, மக்கள் நம்ம அரசியலுக்கு வந்துட்டோமே, அரசியல் என்ன நடக்குது, அதற்கு நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டுமே என்ற சிந்தனையே அவனுக்கு இல்லை. இன்றும் ரசிகர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த ரசிகர்கள் மனநிலையில் இருந்தவர்கள் விடுபடவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகவும் இருக்கின்றது தோழர்கள். ஆகவே மாணவர்களும் இளைஞர்களும் விழிப்போடு இருக்கின்றார்கள், அரசியலை கற்றுக்கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள் அவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே இந்த போராட்டங்கள் என்பது நமக்கு ஒரு புது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது, போராடும் சக்திகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே பாசிச சக்திகள் மேலும் மேலும் தன்னோட பாசிச நடவடிக்கையில் நீடிக்க முடியாது என்பதையும் இந்த போராட்டம் பாசிஸ்டுகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஆகவே மாணவர்களும் இளைஞர்களும் அமைப்பாக திரள வேண்டும், ஜனநாயக சக்திகளாக அமைப்பாக திரண்டு இந்த அரசுக்கு எதிராக போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் மாற்றத்தை நோக்கியும் மாணவர்களும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும். அதற்காகவும் போராட வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நீட் போராட்டம் முடிவுக்கு வரும் வரை மாணவர்களோடு உடனுடனாக, அவர்களோடு தோளோடு தோளாக மக்கள் அதிகார கழகம் நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.